ஆமா, இன்பமான என் வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருக்கில்ல. இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உன் கற்பையும் புருஷனோட உயிரையும் குடிச்சாதான் இந்த மிருகத்தோட பசி அடங்கும். சந்துரு பிளீஸ், நான் சொல்றத கேளு சந்துரு. ஒரு குழந்தைக்கு தாய், அதுக்காக என்ன விட்டுரு பிளீஸ் சந்துரு. பிளீஸ் சந்துரு, விடு சந்துரு. சந்துரு பிளீஸ் சந்துரு, என்ன விடு சந்துரு. என்னமாச்சு? என்னாச்சு? சந்துரு 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 நாள களங்கப்படுத்தப்பட்டதா? இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. இது பண்ணிச்சிடுங்க மனோ. விஷம் சாப்பிட்டுட்டு குமுதா, நீ என்னை விட்டு பிரியக்கூடாது. நான் உன்னை பிரிய விடவும் மாட்டேன். இப்ப போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாம். சாகுற இந்த கடைசி நேரத்துல உங்க மடியில உயிரை விடணும்னு ஆசைப்படுறேன். நம்மள பிரிக்க சக்தி அந்த சாவு கூட கிடையாது. பிச்சை இருக்கிற விஷயத்தை சாப்பிட்டு நானும் கூட வந்துடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
உங்களோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்த சுகத்தோட போறேன். நம்மளோட ஆழமான அன்புக்கு அழகான காணிக்கதான் சோபா. அவளுக்காகவாவது நீங்க வாழ்ந்தே தீரணும். மனு என் மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறதை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரம் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படுறேன், பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. என்ன உங்களுக்கு தெரியாது? பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டுதா வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்தேன். என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவை கெடுத்துட்டதாகவும் அதனால அவளும் எங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காவலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர், என்ன மன்னிச்சிடுங்க மனோகர். நீங்க எங்கேயோ போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கே தங்கலாம். சீதா, உங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான். சீதா, ஜெயில நான் எத்தனை நாட்கள் கழிச்சேன்னு இப்ப சோபா ராஜு உங்களை வளர்ச்சியை பார்த்துதான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீதா, நீ எப்படி வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா? நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறத விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்கா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துருங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜுவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டானே என்னைக்கோ முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.
சோபா